ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்க்கவி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபீஸில் ரொம்பவே டேஸ்ட்டான வஞ்சர மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பிறகு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி எடுத்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துடலாம். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மசாலா ஐட்டம்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா ஐட்டம்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி தண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம், அப்புறம் நல்லா இருக்காது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா காயட்டும் கொஞ்ச நேரம். இப்போ பாருங்கள், குழம்பு ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம ஊற்றின அந்த எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு வஞ்சர மீன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட சேர்த்துடலாம். இப்போ எல்லா மீனையும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுங்க. ரொம்ப கிளற வேணாம், அப்புறம் மீன் உடஞ்சிரும்.
குழம்புல மீன் வந்து முழுகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்துட்டு கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வந்து மீன் வேகட்டும். மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு வந்து மீன் நல்லா வெந்துடும். இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் வந்து மேலாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக குழம்பு ரெடி ஆகிருக்கு. மீனுமே வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நமக்கு குழம்பு ரெடி. இது மேலே கொஞ்சம் மல்லி இலை தூவி கிளறி விட்டு இறக்கிற வேண்டியதுதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.